மற்றவங்களுக்கு இது வந்து 2026 அப்படிங்கிறது எலெக்ஷன், பட் எனக்கு வந்து ஒரு எமோஷன் அப்படின்னு சொன்னாரு. விவசாயிகளை பத்தி நினைச்சு பார்ப்போம், நான் அடுத்த ஜென்மத்துல பிறக்கணும் அப்படின்னா விவசாய குடும்பத்துல தான் நான் பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசுறாரு. ஒருத்தர் எனக்கு எஸ்ஓபி மேல எஸ்ஓபியா போறாரு, இன்னொருத்தர் வந்துட்டு என் மேல பழி மேல பழியா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் வந்து திமுக அதிமுகவும் சேர்த்து வச்சு ஒரு விமர்சனமா வந்து விஜய் அவர்கள் சொல்றாரு. இந்த விஷய கூப்பிட்டோம். அதுல ரொம்ப நாளா ஜனநாயகம் ரிலீஸை பத்தி பேச மாட்டாரு, சொந்த பிரச்சனை பத்தி பேச மாட்டாருன்னு சொல்லும் போது இந்த வாட்டி கரூர் முதல் ஜனநாயகன் வரை எனக்கு எல்லாமே பிரச்சனையா தான் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, அவ்வளவு சதிகள் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி அவர்கள் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து மேடையில பேச முடியுதுங்கிறது பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து இன்னைக்கு இது அரசியல் கட்சி இந்த விஷயம்லாம் தாண்டி ஓரமா வச்சுட்டு பேசணும் அப்படின்னா ஒரு 200 நாள்ல இவ்வளவு பிரச்சனையை பார்த்தாச்சு, டிவோர்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு, இவ்வளவு பஞ்சாயத்துகள் அவர் வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. இது யாரோட சதி கிதி அதெல்லாம் விட்டுருங்க, கான்பிடண்டா மேடையில் ஏறி பேசுறது இருக்குல்ல, அதுவே ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டான விஷயம் தான். எத்தனை விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர்கள் இதை வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. இவ்வளவு பிரச்சனைகளை வந்து நம்ம கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது, எப்படி இவர் ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழக வெற்றி கழகத்தோட தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு, அது கிட்டத்தட்ட மக்கள் சந்திப்பு அப்படின்னே எடுத்துக்கலாம். ஏன்னா 4990 பேர் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு மக்கள் சந்திப்பாக தான் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்திட்டு இருக்காரு. இந்த தஞ்சாவூர் மக்கள் சந்திப்புல விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா இங்க ஷேர் பண்ணியே ஆகணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்துட்டு போன சில பேர் கீழே விழுந்து அதுல ஒரு பையன் ஐசியூல வந்து அட்மிட் ஆயிருக்காரு. ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன்ல அவங்க அப்பா வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. காலேஜுக்கு போறேன்னு சொன்ன பையன் விஜயை பார்க்க போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்றாரு. இதையும் நம்ம வந்துட்டு இந்த செய்தியை வந்து இவங்க பரப்புறாங்க அவங்க பரப்புறாங்க அப்படிங்கிற சொல்றதை தாண்டி விஜய் அவர்களும் சொல்றாரு. இன்னைக்கு மீட்டிங்ல ராஜ்மோகன் அவர்களும் மென்ஷன் பண்ணி சொன்னாரு, தயவு செஞ்சு வாகனத்தை பின்தொடராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி பின்தொடர்ந்து அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துடணும், அவரை வீடியோ எடுத்துடணும், விஜய் எப்படியாவது பார்த்தணும்னு பல பேர் பின்தொடர்ந்து வரும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மிக முக்கியமான பிரச்சனையா இந்த விபத்துகளை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு அந்த ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சுதான் வர்றாங்க, விஜய் அவர்களை பார்க்க வராங்க. ஸோ விஜய் அவர்களும் சொல்லியாச்சு, அவங்க கட்சி நிர்வாகிகளும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ் நிறைய வீடியோக்களையும் ஷேர் பண்ணிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி ஆபத்தா ஒரு வண்டியை பின்தொடராதீங்க அப்படின்ட்டு. ஆனா ஒரு மோகத்துல அவர் பின்னாடி போய் நம்ம வண்டியில போய் கண்டிப்பா அவரை பார்த்தணும்னு அவர் நினைக்கும் போது இன்னைக்கு அந்த விபத்துக்கான காட்சியும் நம்ம பார்த்திருப்போம். அவங்க ஒரு ஸ்கூட்டில வந்து அந்த ரோடோட சர்வீஸ் ரோடு மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு காவல்துறை வாகனத்தின் மேல மோதி அந்த வாகனம் வந்து பல்வேறு டூ வீலர்ஸ் மேல மோதி ஒரு கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. அதுல எத்தனை பேருக்கு எவ்வளவு அடி விழுந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஒரு விஷயத்துக்காக விஜய் அவர்கள் நீங்க அவரை ஃபாலோ பண்றீங்க, அவரை வந்துட்டு தமிழ்நாட்டோட சிஎம்மா பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறலாம் தாண்டி விஜய் அவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு விஜய் அவர்கள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு நீங்களும் முக்கியம். அதை வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி வந்துட்டு இது ஒரு கட்சி மீட்டிங், விஜய் அவர்களை எங்க வேணாலும் போய் பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். இதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி நான் வந்து இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ண போறேன், நான் வந்து விஜய் நான் பார்த்துட்டேன்னு போய் 10 பேர்ட்ட சொல்ல போறேன்னு நினைச்சிட்டு பண்ணக்கூடிய விஷயம் எங்க போய் நிற்கும் அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ண நினைக்கிற விஜய் அவர்களுக்கும் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா தான் இருப்பீங்க. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளும் இதை பார்த்துட்டு இதே மாதிரிதான் செய்வாங்க. மற்ற கட்சிகள் உங்க மேல இருக்கிற விமர்சனமும் என்னவாக இருக்கும்னா, இங்க பாருங்க விஜய் அவர்கள் எங்க போனாலும் ஏதாவது ஒன்று நடந்துருது அப்படின்ற விஷயம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்கும். இது கண்டிப்பா விஜயும் விரும்ப மாட்டாரு, தமிழ்நாட்டு மக்களும் விரும்ப மாட்டாங்க. உங்க ஃபேமிலியும் கொஞ்சம் நினைச்சு பார்த்துட்டு அடுத்த வாட்டி நீங்க ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி ஆபத்தான முறையில போகணும் அப்படின்னா உங்க ஃபேமிலி ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நடந்த விஷயம். இதை தாண்டி விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல என்ன பேச போறாருங்கிறத ஒரு எதிர்பார்ப்பு வந்து உருவாயிருந்துச்சு. என்ன காரணம்னா, ஒவ்வொரு வாட்டியும் விஜய் அவர்கள் இந்த விஷயத்த வந்து பேசுவாரு, அந்த விஷயத்த பேசுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த வாட்டி ஏன் இந்த ஸ்பீச் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னா, முக்கியமா இந்த கடந்த ஒரு வாரத்துல விஜய் விவாகரத்து செய்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய காட்டுத்தீ மாதிரி பரவி பல்வேறு விமர்சனங்களை விஜய் மேல வச்சாங்க. அதுல குறிப்பா வந்து சங்கீதா அவர்கள் விஜய் மேல வச்ச அந்த குற்றச்சாட்டு அந்த மனுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க.
இதனால ஒட்டுமொத்த டிவிகே கட்சியும் சரி, விஜய் தொண்டர்களும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி ரொம்ப அப்செட்ல தான் இருந்தாங்க. ஸோ விஜய் அவர்கள் எப்படி வந்து மீண்டு வருவார் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் வந்த ஒரு மக்கள் சந்திப்பு, ஒரு மேடையில் ஏறி விஜய் பேசுறாரு அப்படின்ற நிகழ்வுன்றதுனால விஜய் அவர்கள் இன்னைக்கு என்ன பேச போறாரு, மனநிலை எப்படி இருக்கும், ரொம்ப உற்சாகமா பேசுவாரா இல்ல அவர் அந்த டல்லோட தான் பேச போறாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பா இருந்துச்சு. ஸோ விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் பெரியசா காட்டிக்காம கொஞ்சம் வெளிப்படையாவே வந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. அதை தாண்டி ரொம்ப ரிலாக்ஸ்டா, ரொம்ப கம்போஸ்டா, இவனால் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசிய விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் இப்போ பொறுமையா வந்து ரிலாக்ஸா தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எடுத்த உடனே வேலூர் மீட்டிங்ல நான் பேசினதை வந்துட்டு இன்னைக்கு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன விஷயம், அதாவது விஜய் விசஸ் ஸ்டாலின் சார் அப்படின்னு சொன்ன விஷயத்தையும் வந்து நிறைய பேர் பேசுறாங்க. நான் ஏன் அப்படி பேசினேன் அப்படின்னா, இங்க போட்டி வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான். நீங்க டெல்லி கூட போட்டி அப்படின்னு சொல்றீங்க. அப்படி டெல்லி கூட போட்டின்னு நீங்க சொல்லாதீங்க, நமக்கு 2 பேர் தான் போட்டின்னு சொல்லுங்கன்னு சொன்னா விஜய் பிஜேபிக்காக பேசுறாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்றாரு. ரொம்ப முக்கியமா விஜய் அவர்கள் வந்து கரண்டா இருக்கக்கூடிய விஷயங்களோட கனெக்ட் பண்ணி டிவிகே வச்சு பேசுவார். அது வந்து எப்படின்னா அவருடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் வந்து கரெக்டா வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. அந்த மாதிரி பார்க்கும்போது கிரிக்கெட்டை மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அதாவது தமிழ்நாட்டு அணியை டெல்லி வந்து தொற்றுன்றீங்களே, டெல்லி வந்து கிரிக்கெட்லேயே ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம சிஎஸ்கேயும் டிவிகேயும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து பேசியிருப்பாரு. சிஎஸ்கே எப்படி விசில் போடுன்னு சொல்லுதோ அதே மாதிரி டிவிகேயும் வந்து விசில் போட்டு அடிச்சு நொறுக்க போகுது அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதை தாண்டி வந்து மற்றவங்களுக்கு இது வந்து 2026 அப்படிங்கிறது எலெக்ஷன், பட் எனக்கு வந்து ஒரு எமோஷன் அப்படின்னு சொன்னாரு. இந்த இடத்த ஏன் விஜய் அவர்கள் திரும்பவும் செய்யறாரு அப்படின்னா, கடந்த வேலூர் சந்திப்பும் சரி, இப்ப தஞ்சை சந்திப்பும் சரி, ரெண்டுலயுமே இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் என்னன்னா, இவ்வளவு நாள் விஜய் அவர்கள் திமுகவை திட்டி பேசினாரு, மற்ற கட்சிகளை பத்தி பேசினாரு, விமர்சனம் வச்சாருங்கிற தாண்டி இந்த 2 மீட்டிங்ல விஜய் கையில் எடுத்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா, மக்களோட மக்களா நான் நிக்கிறேன், ஒரு எமோஷனல் கனெக்ட் எனக்கும் மக்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. அதாவது இதுல கூட பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, அண்ணன் தம்பி அந்த உறவு வந்து எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு, அதை வந்து யாராலையுமே வந்து அழிக்க முடியாது அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 200 நாட்களுக்குள்ள விஜய் மேல ஏகப்பட்ட பிரச்சனைகள், டிவிகே கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இந்த 200 நாட்கள் பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துல ஸ்டார்ட் பண்ணி அவர் சொல்ற மாதிரி ஜனநாயகன் வரைக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திச்சுட்டே வர்றாரு, டிவோர்ஸ் வரைக்குமே. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி நான் நிக்கிறேன் அப்படின்னா மக்களுக்காக தான் நிக்கிறேன், மக்களும் என் கூட நிக்கிறாங்கன்றத மென்ஷன் பண்ணிட்டே இருக்கணும்ன்றதுக்காக தான் விஜய் அவர்கள் அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது ஒரு வகையான வந்து ஒரு எமோஷனல் கனெக்டை உருவாக்குறதுக்காகவும் டிவிகே கட்சி வந்து நாட் ஃபார் த ஒரு கட்சி, நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படிதான் பண்ணுவோன்றதை தாண்டி விஜய் ஆகிய நான் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட்னு சொல்லிட்டு இதை தாண்டி என்னன்னா, விஜய் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க மையப்புள்ளி. இன்னைக்கு டிவிகே கட்சியில வந்து ஒரு 4 பேரை சொல்லிடலாம், அதுக்கு மேல ஒரு 10-15 பேர் நீங்க பேர் சொல்ல கேட்டீங்கன்னா பெருசா சொல்ல முடியாது. இன்னொன்னு டிவிகே கட்சி களத்துல என்னென்ன போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறமான செய்திகளையும் பெருசா பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் ஒரு ஆளை வச்சு மட்டும்தான் இந்த கட்சியில பெரிய அளவுல வந்து அந்த போக்கஸ் போயிட்டு இருக்கணும் போது விஜய் அவர்கள் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு இப்ப வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி உறுதிமொழி கேட்டாரோ அதே மாதிரி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஏன் என்ன நம்புறீங்களா, ஸ்டாலின் சாரை நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாமையும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இப்போ விவசாயிகளை பத்தி விஜய் அவர்கள் பேசுறாரு. என்ன அப்படின்னா, இப்ப டாக்டரை வந்து நமக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் பார்ப்போம், ஒரு வக்கீல் நமக்கு ஒரு பிரச்சனைனா போய் பார்ப்போம், ஆனா 3 வேலையுமே வந்துட்டு விவசாயிகளை பத்தி நினைச்சு பார்ப்போம். நான் அடுத்த ஜென்மத்துல பிறக்கணும் அப்படின்னா விவசாய குடும்பத்துல தான் நான் பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசுறாரு. இப்போ நம்ம ரீசெண்டா வந்து இந்த டெல்டாவில் அந்த நெற்கதிர்கள் வந்துட்டு வளர்ந்துருச்சு, இந்த மாதிரி வந்து கொள்முதல்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும் போது அப்ப விஜய் அவர்கள் அறிக்கைகள் மாதிரிதான் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு திமுக களத்துல ஏன் நிக்கல, அதிமுக ஏன் நிக்கலன்னு கேட்கிற விஜய் அவர்கள் ஏன் டிவிகே நிக்கல அப்படிங்கிற கேள்வியும் அப்ப வந்துச்சு. ஸோ அதுக்கான பதில இவ்வளவு காலங்கள் தள்ளி வந்து விஜய் அவர்கள் இன்னைக்குதான் வந்து கொடுக்குறாரு. இதை பத்தி இன்னைக்கு தான் பேசுறாரு. ஸோ டெல்டாவுக்கு போய் தான் அதை போய் பேசணும் அவசியம் கிடையாது, இதை எப்பயோ பேசியிருக்கலாம், பட் விஜய் அவர்கள் அதை மென்ஷன் பண்ணி இன்னைக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா மக்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, தண்ணீர் திவால் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையில இருந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அது வந்து நம்ம தினத்தந்தி செய்திகள்லாம் கூட வந்திருக்கு. அதாவது நிலத்தடி நீர் வந்து பாதுகாக்காம விட்டதுனால தண்ணீர் திவால் அப்படிங்கிற நிலைமையை வந்து நம்ம தமிழ்நாடு சந்திக்க போகுது, இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அதாவது கிரவுண்ட்ல
விஜய் அவர்கள் என்ன பெருசா வந்து பேசிட்டாரு, கிரவுண்ட் லெவல்ல என்ன ஒரு அரசியலை வந்து முன் வச்சுட்டாரு, மக்கள் பிரச்சனையை எங்க கையில் எடுத்திருக்காரு அப்படின்னும் போது இந்த ஸ்பீச்ல தான் வந்து விஜய் அவர்கள் இது வரைக்கும் விட்டார்ல, இவ்வளவு நாட்கள் வந்து இந்த பிரச்சனைகளை பத்தி விஜய் மென்ஷன் பண்ணணும் சொல்லும் போது அதெல்லாம் மென்ஷன் பண்ணாம விட்டுட்டே வந்த விஜய் இப்பதான் வந்து அதை கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. முக்கியமா சொல்ல போனா கனிம வளம், மணல் வள கொள்ளை, இதனாலதான் வந்துட்டு அதிகமா நிலத்தடி நீர் சுரண்டப்படுது, நிலத்தடி நீர் வந்து வத்தி போகுது. இந்த விஷயத்த வந்து ஏன் அரசு வந்து கையில எடுக்கல, ஏன் அதை வந்து கட்டுப்படுத்தல, அதை ஏன் வந்து கட்டுப்படுத்த தவறுனாங்கன்னு சொல்லிட்டு ஐநா சபையில அவங்களே கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆகி போச்சு. இதை வந்து எப்படி திமுக அரசு எதிர்கொள்ள போகுது அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் மத்தியில இருந்து கேட்கிற மாதிரி சொல்றாரு. உடனே இதை பத்தி பேசினா விஜய்க்கு என்ன தெரியும், இதை பத்தி எல்லாம் பேசுற அளவுக்கு விஜய்க்கு என்ன நாலேஜ் இருக்கு, இதை பத்திலாம் விஜய் என்னைக்காவது பேசியிருக்காரா அப்படின்னு தொடர்ந்து அவரை பத்தி ஒரு விமர்சனம் சொல்லிட்டே இருப்பாங்க. விஜய் ஏன் அந்த விமர்சனத்தால் தவிர்த்துக்கிட்டே போறாரு, அவர் பாட்டுக்கு வராரு, ஒரு விஷயத்த பேசிட்டு போயிடாரு, ஏன் விமர்சனத்துக்கு பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. இன்னைக்கு அதற்கான பதில சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, உடனே இதை சொன்னோன்னா காவிரி பிரச்சனையில உன்னுடைய கருத்து என்ன, முல்லை பெரியாறு பிரச்சனை உடைய கருத்து என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஒருத்தன் சைலண்டா இருக்கான், எதை பத்தியுமே பேச மாட்டான், அமைதியா இருக்கான்றதுக்காக அவனுக்கு ஒண்ணுமே தெரியாத அர்த்தம் கிடையாது, எனக்கும் சில விஷயங்கள் தெரியும் சொல்லி ஆர்ஓவி அப்படின்ற இந்த டெக்னிக்கை வந்து சொல்றாரு. அணைகளோட அந்த நம்பகத்தன்மையும் அந்த அதோட சிறத்தன்மையும் வந்து பாக்குறதுக்காக வந்துட்டு ஒரு டெக்னிக் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சோம், அடுத்து முதல்வர் ஆகும் அப்படிலாம் நான் ஐடியால கிடையாது, ரொம்ப வருஷமாவே நான் அரசியலுக்கு சிந்திச்சு தான் இருந்திருக்கேன், அதனாலதான் இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறத அவருக்கு விமர்சனம் பண்றாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பதிலா சொல்ற மாதிரி எடுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து மீனவர்கள் மேல யாரும் கை வைக்க கூடாது, நம்ம ஆட்சி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மீனவர்கள் மேல யாரும் கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் பேசுறதும் விஜய் அவர்கள் பேசியதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். இது ஒரு 16 வருஷமா வந்து சீமான் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு விஜய் அவர்கள் அதை மென்ஷன் பண்ணி சொல்றாரு. இப்ப நாம் தமிழர் கட்சியில வந்து ஒரு பெரும்பான்மையா ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா இதையெல்லாம் முன்னாடியே வந்து சீமான் அண்ணன் பேசியிருக்காரு அப்படின்னு. இன்னைக்கு விஜய் மாதிரி இருக்கிற ஒருத்தர் உச்ச நட்சத்திரம், அவர் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் வந்து பேசும்போது எந்த அளவுக்கு ரீச் கொடுக்குது அப்படிங்கிறதா இங்க பார்க்கக்கூடிய வித்தியாசங்கள். ஸோ சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய பல கருத்துக்களை விஜய் அவர்கள் இன்னைக்கு மேடையில கொஞ்சம் பளிச்சுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததா வந்து 2வது முறையா திமுக வந்து சரித்திரமே கிடையாது அப்படின்றாரு. அதாவது உங்க அப்பானாலேயே முடியல, இவர் பண்ணிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா அது வந்து ஒரு கர்ஸ் மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. திமுக பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 2வது முறை ஆட்சி அப்படிங்கிறது வரைக்கும் வந்ததே கிடையாது. அதிமுகவுக்கு அது சாத்தியமா இருந்துச்சு, ஆனா திமுகவுக்கு சாத்தியமே இல்லை. அதனால கண்டிப்பா வந்துட்டு இந்த வாட்டி வராது, டிவிகே ஆட்சி தான் வந்து தமிழ்நாட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. இப்பதான் முக்கியமான கட்டத்துல விஜய் அவர்கள் என்ட்ரி ஆனாரு. என்ன அப்படின்னா சதிகள், என்ன சதிகள் பண்றாங்க அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளவு அவதூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுல என்ன புதுசா வந்து விஜய் அவர்கள் இந்த வாட்டி சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒண்ணு நீ, இன்னொன்னு நான், நம்மளை தாண்டி யாருமே வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள கட்சி ஆரம்பிச்சு நான் ஆட்சியை பிடிச்சிருவேன்னு சொல்லி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் கூட்டு சதி பண்றாங்க. ஒருத்தர் எனக்கு எஸ்ஓபி மேல எஸ்ஓபியா போறாரு, இன்னொருத்தர் வந்துட்டு என் மேல பழி மேல பழியா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் வந்து திமுக அதிமுகவும் சேர்த்து வச்சு ஒரு விமர்சனமா வந்து விஜய் அவர்கள் சொல்றாரு. இது எந்த அளவுக்கு வந்து திமுக அதிமுக எதிரொலிக்க போகுதுன்னு தெரியல. இப்ப முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்துட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க, பேச சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா அதிமுக கண்டிப்பா அதுக்கான எதிர்வினை வரத்தான் செய்யும், நேரம் வந்து அறிக்கைகள்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சோ விஜய் அவர்கள் இன்னைக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, திமுக அதிமுக 2 பேருக்கும் மாற்று நான் தான் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்த, அதாவது திராவிட கட்சிகளை தாண்டி புதிய கட்சி, நாங்க ஒரு புதிய ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம்னு சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளும் சொன்ன ஒரு விஷயம் வந்து இதுதான், திமுக அதிமுக இல்லாத ஒரு புதிய ஆட்சி நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துக்கு விஜய் வரவே இல்லை ரொம்ப காலமா. ஏன்னா அதிமுகவோட கூட்டணி அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு, காங்கிரஸோட கூட்டணி அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. ஸோ கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது, தனிச்சு விஜய் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்போ திமுக அதிமுக எல்லாருமே எதுக்குறீங்க, எல்லாருமே எனக்கு சரி பண்றீங்க, நான் உங்களுக்கு எதிராக வந்து நிக்கிறேன், மக்களுக்காக நான் நிக்கிறேன்னு சொல்லி விஜய் அவர்கள் இப்போ வந்து அதை வந்து முன் வச்சிருக்காரு. அதுல ரொம்ப நாளா ஜனநாயகம் ரிலீஸை பத்தி பேச மாட்டாரு, சொந்த பிரச்சனையை பத்தி பேச மாட்டாருன்னு சொல்லும் போது இந்த வாட்டி கரூர் முதல் ஜனநாயகன் வரை எனக்கு எல்லாமே பிரச்சனையா தான் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, அவ்வளவு சதிகள் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. விஜயை முடக்கலாம், ஆனா வந்து ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய விஜயை நீங்க முடக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்களே வந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுக்கு வந்து எதுக்குன்னா
டிவிகே கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு சொல்லக்கூடிய பல இளைஞர்கள் அவங்க குடும்பத்துல போய் அவங்க கிட்டையும் அம்மா அப்பா கிட்ட அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீயும் டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சாரம் வந்து விஜய்க்கு ரொம்ப பெரிய பலமா இருக்குன்னு விஜய் நம்புறதுனால இந்த விஷயத்த சொல்றாரு. என்ன வேணா நீங்க முடக்கிடலாம், என் மேல அவதூறு பரப்பலாம், நான் ரொம்ப தவறானவன்ற மாதிரி சித்தரிக்கலாம், ஆனா வந்து வீட்டுக்கு வீடு இருக்கக்கூடிய விஜய் அவங்களால மடக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, எமோஷனலா உங்க வீட்டுக்குள்ள நான் இருக்கேன், என்னை தாண்டி யாருக்கும் நீங்க ஓட்டு போட முடியாத அளவுக்கு உங்க மனசுல நான் வந்து உட்கார்ந்துட்டேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. விஜய் மேல அவதூறுகள், நிறைய அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு, அவருடைய பர்சனல் லைஃப் பத்தி இங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது இதை வந்து விஜய் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் வந்து கண்டிப்பா இருக்கு. இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு அந்நியமா பட்டுச்சு. ஒரு இடத்துல வந்து ஏன் விஜய் இதை பண்ணிருக்கலாமே, ஏன் விஜய் இப்படி அதை பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கலாமேன்னு ஒரு வாதம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல விஜயை விட்டு விலகி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அதை வந்து இழுத்து பிடிக்கணும் அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் இதை பத்தி பேசிட்டே இருக்காரு. இந்த மீட்டிங்லயும் வந்து வழக்கம் போல வந்துட்டு விஜய் அவர்கள் திமுக செய்யறேன்னு சொல்லி சொன்ன வாக்குறுதிகள் சிலவற்றை வந்து லிஸ்ட் போறாரு. குறிப்பா வந்து கேஸ் விலை 100 ரூபாய் மானியம் சொன்னீங்க, என்ன ஆச்சு? கரும்பு ஆதார விலைக்கு 4000 என்ன ஆச்சு? வெகு நாட்களாக கல்யாணமாகாத பெண்களுக்கு அரசு வேலைன்னு சொன்னீங்க, என்னாச்சு? இதையெல்லாம் பெரிய விஷயம். நீட் மாநில அரசால தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் வந்து நீட்டை நாங்க ஒரு கையெழுத்துல வந்து நாங்க வந்து அதை ஒழிச்சிருவோம்னு சொன்னீங்களே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. குறிப்பா நெல்லை நாங்குநேரி நம்ம தமிழ்நாட்டையே அதிர வச்ச ஒரு சம்பவம். இந்த இரட்டை கொலை, இந்த பிரச்சனை வந்து சிம்பிளா ஒரு வரியில சொல்ல போனா, ஸ்டாலின் வெல்லட்டும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும் ஒருத்தர் வந்து பதிவு போட்டிருந்தாரு. அதையே நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு பாணியும் இருந்துச்சு. இதை தாண்டி வாக்குறுதிகள் ரொம்ப நாளா வந்து விஜய் அவர்கள் கொடுக்க மாட்டாரு, அவர் வந்தா என்ன செய்வேன்னு சொல்ல மாட்டான்னு சொல்றதுக்கு சில வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா உரத்தட்டுப்பாடு நடந்துச்சு, நம்ம ஆட்சியில் உரத்தட்டுப்பாடு அப்படின்ற விஷயம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த உரத்தட்டுப்பாடுன்ற பிரச்சனை வந்து மத்திய அரசோட தொடர்புடைய பிரச்சனை. இதை மாநில அரசு எப்படி வந்து கையாள முடியும்னு தெரியல. ஆனா விஜய் அவர்கள் நான் வந்து அதை செஞ்சு முடிச்சிருவேன்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுவோன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. அடுத்தது பயிர்க்கடன் ரத்து, 2 ஏக்கர் நில விவசாயிகளுக்கு அந்த அதாவது 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்களுடைய வீட்டுல ஒருவேளை வந்து அவங்களுக்கு மத்திய மாநில அரசு வேலை இல்லை அப்படின்னா அவங்களுக்கான கல்வி செலவை, உயர் படிப்புக்கான கல்வி செலவு வந்து அரசே ஏற்கும். எப்போ விவசாய பக்கம் தான் டிவிக்கே நிற்கும். நெல் கொள்முதல் பிரச்சனை ரீசெண்டா பார்த்தோம்ல டெல்டா மாவட்டங்கள்ல, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். மக்களோட அடிப்படை வசதிக்காக மட்டும்தான் வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும். நாங்க ஊழலே செய்ய மாட்டோம் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சி வந்து சொல்லவே முடியாது. ஆனா டிவிகே ஆட்சியில ஒரே ஒரு விஷயத்த நாங்க வந்து கேரண்டா சொல்ல முடியும், என்ன அப்படின்னா, நாங்கள் இப்பயும் சரி எப்பயும் சரி ஊழலை செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வழக்கம் போல வந்து எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான், எங்கள் ஓட்டு விசிலுக்கு தான் அப்படின்ற உறுதிமொழியை வந்து எடுத்துட்டு முடிக்கிறாரு. குறிப்பா வந்து முடிக்கும் போது வந்து வேலூர் மக்கள் கிட்ட என் நெஞ்சில் குடியிருக்குன்ற விஷயத்த நான் சொல்லல, இப்ப நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. இதுல பாதிக்கு மேல வந்து விஜய் அவர்கள் ரொம்ப மைனூட்டான விஷயங்களை டச் பண்ணி அரசியலும் பேசியிருக்காரு. அதே சேம் டைம் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், பேச்சை ரசிக்கக்கூடியவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதுகை மோனையில பல விஷயங்கள், அந்த எலெக்ஷன், எமோஷன், இந்த மாதிரி விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த பேச்சு போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த வேலூர் ஸ்பீச்சை தாண்டி இந்த ஸ்பீச்சில் நிறைய விஷயங்கள் வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அடிச்சிருக்கலாம், ஒரு சின்ன தடுமாற்றம் விஜய் கிட்ட இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. குறிப்பா இன்னைக்கு அவர் மேல அவதூறு பரப்புறாங்க, செய்திகளை திரிச்சு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஊடகங்கள் மேல வந்து இன்னைக்கு டிவிகே தரப்புல இருந்து டிவிகே வாரியர்ஸ் அப்படின்ற அந்த குரூப் வந்து அவங்க பெரிய அட்டாக்கை மேற்கொள்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பத்திரிகை எல்லாம் வந்து சொல்றாங்க. அந்த பத்திரிகை மன்றமும் வந்து ஒரு கேஸாவே சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து பண்றாங்க, நீங்க ஏன் விஜய் கண்டிக்க கூடாதான்னு கேட்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை மென்ஷன் பண்ணி விஜயர்கள் ஏதாவது ஒன்று பேசியிருக்கலாம். அதாவது இந்த மாதிரி அவதூறுகள் பரப்புறாங்க, என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை, என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை ஏன் வந்து ஊடகங்கள் இந்த மாதிரிலாம் வந்து கையில் எடுத்து இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்றதை ஏதாவது மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அது வந்து தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை, இது வந்து அரசியலோட கலக்கக்கூடாதுன்னு விஜய் அவர்கள் ஒதுக்கிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்னு, இந்த டிவிகே கட்சியில இப்ப நடந்த விபத்து மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன குழப்பங்களா போயிட்டே இருக்கு. அதாவது வந்து வேட்பாளர் நியமனம், அதுக்கு காசு கேட்கிறாங்கன்ற ஒரு விஷயம். இன்னொன்னு, ஒரு தொகுதியில 3-4 பேர் வேலை செய்யறாங்க, யாருக்கு வந்து வேட்பாளர் அந்த நியமனத்தை கொடுக்க போறாரு, யாரை நிக்க வைக்க போறாரு, இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. இது ஒரு பிரச்சனையை முதல் கூட வதந்திகளும் அது சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து வேற மாதிரி செய்தியா வந்து வெளியும் சொல்லிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் வந்து விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் நிப்பாடுறதுக்கு 1 கோடி ரூபாய் கேட்கறாங்க டிவிகேன்ற மாதிரி ஒரு செய்தி போயிட்டு இருக்கு.
இதுக்கான பதில டிவிக்கே தான் சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய மற்றவங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, இப்படிலாம் இல்லையே அப்படின்னு. ஆனா விஜய் அவர்களை சொல்லணும் அப்படிங்கிறதா வந்துட்டு முக்கியமான விஷயம். அதையே வந்து விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறதும் வந்து ஒரு கேள்வி. இதை தாண்டி வந்து பாஜக விமர்சனம் பண்ணல விஜய், பாஜக விமர்சனம் பண்ணல விஜய் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு அதிமுக 10,000 ரூபாய் வரைக்கும் தரேன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கூட்டணியை பத்தி வந்து விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கலாம். ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி அது உடைய போகுது, தாவேகா கூட தான் வந்து சேரப்போகுது காங்கிரஸ் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்த டைம்ல திடீர்னு அப்படி ரூட்டை மாத்தி காங்கிரஸ் திரும்ப வந்து திமுக கூட தான் நாங்க போக போறோம்ன்ற இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறத ஓப்பனா சொல்லாம நான் மக்கள் கூட நிக்கிறேன், மக்கள் என் கூட இருக்கிறாங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு விஜயர்கள் கிளம்பிட்டாரு. அதை பத்தி இன்னும் டீப்பா வந்து உள்ள போய் அலசுற மாதிரிலாம் அவர் பேசவே இல்லை. பட் இருந்தாலுமே இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து மேடையில பேச முடியுதுங்கிறது பெரிய விஷயம்தான். ஏன்னா வந்து இன்னைக்கு இது அரசியல் கட்சி இந்த விஷயம்லாம் தாண்டி ஓரமா வச்சுட்டு பேசணும் அப்படின்னா ஒரு 200 நாள்ல இவ்வளவு பிரச்சனையை பார்த்தாச்சு, டிவோர்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு, இவ்வளவு பஞ்சாயத்துகள் அவர் வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. இது யாரோட சதி கிதி அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு மனுஷன் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு சினிமா விட்டு வராரு, வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனைகளையும் பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து கான்ஃபிடண்டா மேடையில் ஏறி பேசுறது இருக்குல்ல, அதுவே ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டான விஷயம் தான். எத்தனை விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர்கள் இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்து ஷேர் பண்ண விஷயம், எங்க ஆஃபீஸ்ல கூட அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். எப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகளை வந்து நம்ம கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது, எப்படி இவர் ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நாட் ஓன்லி பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா அது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். மேபி அவர் வந்து சினிமால ஆக்டர் அப்படிங்கிறதுனால தன்னுடைய பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து மக்கள் முன்னாடி நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கணும்ன்றதுக்காக மாத்திட்டாரான்னு தெரியல. பட் இருந்தாலும் இன்னைக்கு அவர் ஃபேஸ்லயோ அவருடைய பேச்சுக்கள்லயோ சின்ன சின்ன தடுமாற்றம் இருந்ததே தவிர பெரிய அளவுல ஒரு பெரிய ஒரு அப்செட்ல விஜய் இருக்காருன்ற மாதிரி காட்டிக்காத மாதிரி தான் வந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசிட்டு போயிருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப டல் ஆயிட்டார் அப்படின்னா அவருடைய கட்சியில கூடிய அடிப்படை தொண்டர்களுக்கு மேல ஒரு பெரிய ஒரு டல் வந்துருன்றதுக்காக இன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடண்டா பேசி முடிச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசிய பேச்சு, அவர் மேல இருக்கக்கூடிய இந்த அவதூறுகள் இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு சக்தியா மாறுவாரா, இன்னைக்கு கூட்டணியே இல்லாம தனிச்சுதான் வரப்போற விஜய் முடிவு பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட. ஸோ இந்த பேச்சுல அதான் வெளிப்பட்டுச்சு. அது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு வெற்றியை வாங்கி கொடுக்குமா, இல்ல ஒரு முக்கிய தாக்கத்தையாவது இந்த அரசியல்ல இந்த தேர்தலை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.